நான் வந்து செலக்ட் ஆகுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. ம். செலக்ட் ஆனா ஓகே, ஆகலைன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். அப்புறம் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியா இருந்தேன். நான் வந்து மெகா ஆடிஷனுக்கு வரும்போது நான் ஆடிஷனில் செலக்ட் ஆயிடணும்னு வந்தேன். அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் போகும்போது என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு வந்தேன். நான் எலிமினேட் ஆகிடக்கூடாது, நான் லாஸ்ட் வரைக்கும் இருந்து என்னோட பெஸ்ட் கொடுத்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ போகணும்னு நினச்சிட்டு வந்தேன். இவ்வளோ தூரம் வருவோன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப ஹாப்பி. நான் வந்து மெகாடிஷனில் வந்து நான் மெகாடிஷனில் செலக்ட் ஆனதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் ஃபைனலிஸ்ட்டாக செலக்ட் ஆயிருக்கேங்கிறதுல இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். கண்டிப்பா. அஃப்கோர்ஸ் பேரண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே ப்ரௌடா இருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அவங்க நம்ம அச்சீவ் பண்ணா நம்மளோட ட்ரீம்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே, ஸ்கூல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க? அத கண்டிப்பா தெரிஞ்சாகணும். நீங்க இப்ப இந்த சைடுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்கூலில் வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு நான் வெளியில் ஏதாவது பாட போகிறோம்னா நீங்கள் பாடிட்டு வாங்க, நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா என்கரேஜும் பண்ணுவாங்க. ஸ்கூல்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக பாடுறீங்க, இன்னும் அப்படி நல்லாவே பாடுங்க, ஃபைனல்ஸில் பார்க்கலாம் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து என்னோட ஸ்கூல் பிரின்சிபலே என்னோட மாமா தான். ஓகே.